வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது சிம்ம ராசி. சிம்ம ராசிக்காரர்களுடைய ராசி அதிபதி ராஜகிரகமாகிய சூரியன். சூரியன் என்பதனாலே உங்களுக்கு ராஜகுணம் அதிகமாகவே இருக்கும். சிம்ம ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குன்னா மகம், பூரம், உத்திர நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரமே சிம்ம ராசியில் அடங்கும். அதே மாதிரி சிம்ம ராசிக்காரர்களுடைய சின்னம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிங்கம். சிங்கத்தை அடையாளமாக கொண்டவங்க தான் நம்மளுடைய சிம்ம ராசிக்காரங்க. இவங்களுக்கு எதுலேயுமே எல்லா விஷயத்துலையுமே ஓரளவுக்கு துணிச்சல் இருக்குங்க. துணிச்சலாக இறங்கிடுவாங்க. அது தெரியுமோ தெரியாதோ அப்படின்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. கடகடன்னு போய் திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சுன்னா கூட கடகடன்னு போய் என்னப்பா என்ன எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க, வாங்க பார்ப்போம், வாங்க வந்து எல்லாரும் பிடிங்க அப்படின்னு சொல்லி படப்படன்னு போய் என்னன்னு எட்டி பார்த்து அது என்னன்னு செய்யக்கூடியங்க. அதேமாரி சிம்ம ராசியில் பிறந்தவங்க பேச்சு சாமர்த்தியம் நிறைய இருக்கும். அதேமாரி இவங்கக்கிட்ட நடையை பார்த்தீங்கன்னா ஒரு கம்பீரமான நடை இருக்கும். ஒரு வீரமும் விவேகமும் நிறையவே இருக்கும். இவங்க ரொம்ப அழகாகவும் அறிவாகவும் இருப்பாங்க. இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறது எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. எல்லா விஷயங்களுமே அதிகமாக கோவப்படுவாங்க அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே சிம்ம ராசியாக அவங்க ரொம்ப கோவக்காரங்களாக இருப்பாங்கப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் சிம்ம ராசிக்காரங்க காரணம் இல்லாமல் முன்கோபப்பட மாட்டாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனையில் யாராவது ஒருத்தர் இவங்களை ஏமாற்றிருப்பாங்க அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனைகளால் இவங்க கோவப்படுவாங்க. காரணம் இல்லாமல் அதிகம் கோபப்பட மாட்டாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் முடிவு எடுத்தால் அதை நடத்தி காட்டணும் அப்படிங்கிறதுல ஒரு பிடிவாதம் கூட உங்களுக்கு இருக்கும். இது உண்மையா இல்லையா? நீங்கள் நிறைய சிம்மராசிக்காரங்களை பார்த்துருப்பீங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளையும் அல்லது உங்களுடைய ரிலேஷன் சர்க்கிள்லையும் நிறைய பேர்த்த பார்த்துருப்பீங்க. சிம்மராசிக்காரங்க கிட்ட பிடிவாத குணம் அதிகமாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. எந்த ஒரு விஷயத்துலையுமே முன் வைத்து காலை பின் வைக்கவே மாட்டாங்க. எப்படியாவது அதை சாதிச்சிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்க. இந்த ராசிக்காரர்களுக்கு சிந்தனை, செயல், சொல் எல்லாம் ஒரே விஷயங்களிலும் ஒரே வேகமாக தான் இருப்பாங்க. இவங்களுடைய சிந்தனை, செயல், சொல் இது 3ம் ஒரே மாதிரியாக தான் இருக்கும். எல்லாத்துலேயுமே ஒரு வேகம் இருக்குங்க. இவங்களுக்கு யாரும் எதுவும் குறை சொன்னாலுமே இவங்களுக்கு பிடிக்காது. குறை சொல்லிட்டாங்கன்னா அவங்க விரோதி ஆயிடுவாங்க. அந்த அளவுக்கு அவங்கள பிடிக்காது. ஏன்னா நீ இது தப்புப்பா, நீ இதை செய்யாத அப்படின்னு யாராவது சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு பிடிக்காது. எதிரிகளை கூட மன்னிப்பாங்க. ஆனால் துரோகிகளை ஒருபோதும் மன்னிக்க மாட்டாங்க நம்மளுடைய சிம்ம ராசிக்காரங்க. உண்மையா இல்லையா அப்படிங்கிறத நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அதே மாதிரி உணவு பழக்கங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூடாக உணவு இருக்கணும், ரொம்ப சுவையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்க. ரொம்ப அழகான வட்டமான முகத்தை உடையவங்களை இவங்க இருப்பாங்க. அழகான கண்ணும் உடலுக்கு தகுந்த உயரத்தையும் கொண்டு இருப்பாங்க. சிம்ம ராசிக்காரங்க படிப்பதற்கு தகுந்த வேலையில் பொதுவாக இருக்க மாட்டாங்க. இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. பெரும்பாலுமே இவங்களுக்கு அன்பு, மரியாதை, பணிவு, பெரியவங்கக்கிட்ட இறங்கி நடந்து போகிறது இது எல்லாமே உங்ககிட்ட நிறைய நற்குணங்கள் இருக்கும். யாரிடமே கடன் வாங்கிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம். அதே மாதிரி இவங்களுக்கு வேலை சொல்வதற்கு மிரட்டி வேலை வாங்கலாம் அப்படின்னு யாராவது நினச்சாங்கன்னா கண்டிப்பாக அது முடியாதுங்க. பணிவாக அன்பாக சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய சிம்மராசிக்காரங்க கேட்டுக்குவாங்க. அதே மிரட்டி நீ அப்படி தான் செய்யணும், அப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அதிகாரமாக சொன்னீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட ஒரு வேலையும் நடக்காதுங்க. பணிவாக கேட்டிங்கன்னா நடக்கும், அதிகாரமாக சொன்னீங்கன்னா ஒரு வேலையும் நடக்காது. உண்மையா இல்லையா அப்படிங்கிறதே எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு தற்போது இந்த சனி வக்கரக பயிற்சி ஏற்பட போகுது. இந்த சனி வக்கரக பயிற்சினா என்ன? இந்த சனி வக்கரக பயிற்சினால நம்மளுடைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா? தொழில் வியாபாரம் எப்படி அமையும்? குடும்ப வாழ்க்கை எப்படி அமையுமோ அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சிம்ம ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க நம்மளுடைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு, இந்த சனி வக்கரக பயிற்சிக்கு அப்புறமா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன மாற்றங்களை சந்திக்க இருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலியமாக
மூலியமாக உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டுருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி. மேலே டிஸ்கிரிப்ஷனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு வழங்குவார். ஜூன் மாதம் 30ஆம் தேதி நடக்க உள்ள சனி வக்கரக பயிற்சி எந்த ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க இருக்கிறார் சனி பகவான். இந்த வக்கரக பயிற்சி அப்படின்னா என்ன அப்படின்னா, கும்பராசியில் தற்போது கும்பராசிலேயே கடைசி நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தா பூரட்டாதி நட்சத்திரம். தற்போது பூரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் பயிற்சியாகிட்டு இருக்கா. இவர் தான் இந்த முறை வக்கரக பயிற்சி அடைய இருக்கிறார். பூரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து பின்னோக்கி சதய நட்சத்திரத்திற்கு செல்ல இருக்கிறார். அதனால் இது வக்கரக பயிற்சி என்று சொல்கிறோம். வக்கரக பயிற்சி அப்படின்னா பின்னோக்கி நகர்வு அப்படின்னு சொல்லலாம். ஜூன் 30ஆம் தேதி முதல் வக்கரக பயிற்சி அடைய இருக்கிறார் சனி பகவான். அதன் பின் அக்டோபர் 5ஆம் தேதி மேலும் பின்னோக்கி அவிட்ட நட்சத்திரத்தை அடைய இருக்கிறார். கிட்டத்தட்ட 138 நாட்கள் சனி பகவான் பின்னோக்கி நகர இருக்கிறார். இதனால் நம்மளுடைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் கிடைக்கும்? இந்த பின்னோக்கு நகர்வு அப்படிங்கிறது என்னன்னா, இது நான் வரைக்கும் சனி பகவான் யாருக்கெல்லாம் நன்மையை வழங்கிட்டு இருந்தாரோ அவங்களுக்கெல்லாம் சில கெடுபலன்களையும், இது நான் வரைக்கும் யாருக்கெல்லாம் கெடுபலன்களை வழங்கிட்டு இருந்தாரோ அவங்களுக்கு நல்ல பலன்களையும் தருவார். வருடத்திற்கு 4 மாதம் இந்த மாதிரி பின்னோக்கு நகர்வு என்பது ஒவ்வொரு வருடத்துலையுமே இது நடக்கக்கூடிய ஒன்று. இந்த சனி வக்கரக பயிற்சி அப்படிங்கிறது நடக்கக்கூடிய ஒன்று. ஏன்னா இந்த 4 மாத காலம் ரொம்ப பிடியாக வச்சு குறவழி வச்சு நசுக்கிட்டு இருந்தவங்களுக்கு கொஞ்சமாவது மூச்சு விடுற அளவுக்கு கேப் விடணும் இல்லையா? போட்டு கொட்டுன்னு கொட்டிக்கிட்டே இருந்தால் அவங்களும் மேலே வரணும் இல்லையா? அதுக்காக சனி பகவான் இந்த பின்னோக்கி நகர்ந்து அவங்க மூச்சு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகட்டும், அவங்களும் கொஞ்சம் மூச்சு விட்டுக்கிட்டோம்பா, அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம பார்த்துக்கலாம். அன்ன வரைக்கும் ஏதாவது நன்மைகள் செய்கிறாங்களா, நல்லது செய்கிறாங்களா அப்படிங்கிறத நோட் பண்ணி அவங்க செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப சனி பகவான் சில நன்மைகளை வழங்குவார். அதுதான் இந்த சனி பகவான் பின்னோக்கு நகர்வனால ஏற்படும் நன்மைகள். இதனால் நம்மளுடைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு இதுனா வரைக்கும் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையிலையே, நாங்கள் தேடிக்கிட்டே இருக்கோம், நல்ல ஒரு வரன் அமைய மாட்டேங்குது, வீட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நிறைய குழப்பங்கள் இருக்குது, இதெல்லாம் தீருமா, இப்படி நிறைய பிரச்சனைகளை நாங்கள் இப்படியே தான் எங்களுடைய லைஃபு போயிருமா, இல்லை ஏதாவது மாற்றம் வருமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க. இனிமேல் உங்களுடைய வீட்டில் நல்ல ஒரு சுப காரியம், சுப நிகழ்ச்சி நடைபெறத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த சனி வக்கரக பயிற்சிக்கு அப்புறமா அடுத்த 4 மாத காலம், அதாவது 138 நாள், இந்த 138 நாளில் இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு நீண்ட நாளாக திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு, திருமணமாகி நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாத இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இத்தனை காலமாக குழந்தை இல்லாமல் நிறைய அவப்பேறுகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. இனி அப்படி இருக்காதுங்க, நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதிர்காலத்தையே புரட்டி போட்ட அந்த ஒரு சம்பவம் கண்டிப்பாக இந்த நாட்களில் நடக்கும். இந்த வக்கரகதி காலத்தில் இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் இருபாலருக்குமே எதிர்பார்க்காத சில மாற்றங்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. எதிர்காலத்தையே புரட்டி போடும் ஒரு சில மாற்றங்கள்லாம் இந்த வக்கரகதி காலத்தில் நம்மளுடைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகுது. என்னம்மா எதிர்காலத்தையே மாற்றி போடும், இது ஏதாவது பிரச்சனையை உண்டு பண்ணுமா அப்படின்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் இல்லைங்க. இந்த வக்கரகதி காலத்தில் நம்மளுடைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு நன்மை தான் கிடைக்க போகுது. இருந்தாலும் ஒரு சில விஷயத்தில் கவனமாக இருக்கணும். என்ன ஒரு சில விஷயம் அப்படின்னா, வண்டி வாகனங்களை செல்லும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி இரும்பு சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும். அதே மாதிரி நிதி சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்களும் கவனமாக இருக்கணும். இந்த 3 இதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. அதே மாதிரி நம்மளுடைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆன்மீகம் அப்படிங்கிறது பிடித்தமான ஒரு விஷயம். ஆன்மீகத்தில் நல்ல ஒரு ஈடுபாடு இருக்கும். அதனால் அடிக்கடி நீங்கள் எங்கேயாவது ஒரு ஆன்மீக தலங்களுக்கு சென்றுட்டு வாங்க. மன நிம்மதி கிடைக்கும். மனதில் நிறைய குழப்பங்கள், போராட்டங்கள், உடல் ஆரோக்கியத்தில் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் இது நாள் வரைக்கும் சந்திச்சிருப்பீங்க. இனி அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். இந்த வக்கரகதி காலத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வந்தாலும் இந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகிறதுக்கு ஆன்மீக தலங்களுக்கு எங்கேயாவது சென்றுட்டு வாங்க. அதே மாதிரி சனிக்கிழமை தோறும்
அசைவ உணவுகளை தவிர்த்துட்டு முடிந்தால் விரதம் இருந்து சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டுடுவாங்க. வீட்டுக்கு அருகில் ஏதாவது நவகிரகம் இருந்தது அப்படின்னா அங்கே சென்று இதை செய்துட்டுவாங்க. அப்படி முடியாத பட்சத்தில் வீட்டில் நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி குளித்து முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு பிடி சாதம் எடுத்து அதில் எள் கொஞ்சம் சேர்த்து காகத்துக்கு அன்னம் விட்டுடுவாங்க. உங்களுடைய பிரச்சனை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். நீங்களே இது ஒரு 5-6 வாரம் செய்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே இந்த பிரச்சனையெல்லாம் குறைய ஆரம்பிக்கிறத பார்த்துட்டு நீங்களே இதை கண்டினியூவாக செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.